விழுப்புரம், அரியலூர், கடலூர், இன்றைய தினம் மயிலாடுதுறை. ஏன்னா அது விவசாயிகள் நிறைந்த பகுதியாக இருக்கிற காலத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இன்னல்கள், இதையெல்லாம் இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் மனுவாகவும் கொடுத்துருக்கிறீங்க. அதனால் அதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில் உதவி செய்ய முடியுமோ, நன்மை செய்ய முடியுமோ அதையெல்லாம் திட்டமிட்டு நாங்கள் செயல்பட்டோம். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டீங்க. நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கல்லூரியை முடித்துவிட்டு வெள்ளை வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். கரும்பு எப்படி பயிரிடுறது, நெல் எப்படி பயிரிடுறது, தென்னை, பாக்கு, பருத்தி எல்லாமே எங்களுடைய தோட்டத்தில் விளைச்சல் பெற்றுக்கிறோம். காவிரி தண்ணி பாயிருது. அதனால் எனக்கு இந்த விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இந்த விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி, அதை மறுக்கவே முடியாது. அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா விவசாயி வெயிலையும் மழையும் இரவும் பகலும் பாராமல் இன்றைக்கு பணி செஞ்சால் தான் நாம் பயிரிடுற பயிரை விளைச்சலை பெற முடியும். நான் அந்த காலத்தில் இருக்கும்போதெல்லாம் நைட்டில் தான் கரண்ட் வரும். 12 மணிக்கு மேலே தான் ஷிஃப்ட் கணக்கு போடுவாங்க. அப்போ தான் அருகில் லைட்டை பிடிச்சிட்டு நம்ம மடம் மாதிரி தண்ணி கட்ட வேணும். கரும்பு தோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் முதிர்ச்சி ஆகிட்டாலாம் சாஞ்சி போயிடும். அதற்கு ஏற்றவாறு காற்றடிக்கிறதுக்கு முன்னே நல்லா தண்ணி அதிகமாக கட்டி அந்த வரப்பெல்லாம் வாய்க்கால் வழியாக போகிற அளவுக்கு அதை வசதி பண்ணியிருந்தால் தான் அந்த இரவு நேரத்தில் போய் அந்த கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியும். அதனால தான் நான் கருத்தில் கொண்டு 24 மணி நேரம் மின் மோட்டார் இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று 1/4/2023 இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். விவசாயிகள் துன்பப்படக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் முதலமைச்சராக வந்தபோது எந்த நிலைமையில் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த முதலமைச்சருக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்காது. கடுமையான வறட்சி, பதவி ஏற்றோன்னா வறட்சி, இது ஒரு பக்கமா. அப்புறம் பிரச்சனை சந்திக்க வேண்டியது. எப்படி பிரச்சனை சந்திச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 6 மாதம் இருப்பாரா, 3 மாதம் இருப்பாரா, 4 மாதம் இருப்பாரா, இதை ஆட்சி காப்பாற்றுறது ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனை. இந்த இடையில கூட மக்கள் துன்பப்படாமல் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கிட்டு இருக்கின்ற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் 2748 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கஜா புயல், நான் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு போனேன், எல்லா பகுதியும் வந்துட்டு போனேன். எங்களுடைய அமைச்சர்கள் இங்கேயே 3 மாதம் தங்கி எங்கள் மின்சாரத்துறை ஊழியர் சொன்ன மாதிரி ஒரு ஆளும் தண்ணிக்குள்ளே போய் மின்கம்பத்தை நெட்டு அந்த கம்பியெல்லாம் இழுத்து தடைப்பட்ட மின்சாரத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போயிட்டுது, துணை மின் நிலையம் போயிட்டுது. இப்படி அந்த கஜா புயலில் இந்த டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டுது. அந்த காலகட்டம் ஒரு டைம். அதுக்கு பிறகு கொரோனா, அது ஒரு வருஷம். ஒரு வருமானம் இல்லை, ஒரு பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஏன்னா தொழிற்சாலைக்குனா தான் வருமானம் வரும், கடை இருந்தால் தான் ஜிஎஸ்டி வரும். இதில் பெட்ரோல் ஜிஎஸ்டி, பெட்ரோல் இருந்து நமக்கு டேக்ஸ் வரும், அப்புறம் பத்திரப்பதிவுலேருந்து வரும், ரோட் டேக்ஸ் வரும், அப்புறம் கலால் 11 மாதம் கடையை திறக்கலை, பூட்டி வச்சிட்டோம், அப்புறம் ஜிஎஸ்டி வரி. இப்படி எதுலேயுமே வருவாயே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் ஒரு 5,800 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆக எங்களுடைய நிலைமை சொல்கிறேன், அவ்வளவு கடினமான நிலையில் கூட நம்முடைய விவசாயிகள் வாழ்வு மலர வேண்டும், விவசாயிகளுக்கு இடர்பாடுகள் களையப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே சுமார் 12,000 கோடி நாம் தான் வாங்கி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தந்த அரசு இந்தியாவிலேயே நாம தான். அதேபோல் கடனும் அதிகமாக கொடுத்தோம். இயற்கை சீற்றத்தால், பேரிடரால், புயல் வெள்ளத்தால் நம்முடைய பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது அந்த சேதத்தை மதிப்பிட்டு உடனுக்குடன் நிவாரண தொகை கொடுத்ததும் அதிமுக அரசு. அது ஒரு ஆண்டு என்று கருதுகிறேன். 2 முறை இழப்பீட்டு தொகை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு.
எஸ்டிஆர்எஃப் மாநில பேரிடர்னது, தேசிய பேரிடர்னது 2 இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு நிவாரணத்தை எல்லாம் உயர்த்தி கொடுத்தோம். ஆக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இப்படி கூட உரத்தட்டுப்பாடெல்லாம் இருந்தது. இன்றைக்கி ஒரு விவசாயிகள் பயிரிடுறாங்கன்னா எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ உரம் தேவை அதை கணக்கிட்டு அவ்வப்போது மத்திய அரசிடம் வந்து நம்ம கொள்முதல் செஞ்சு உடனுக்குடன் விவசாயிகளுக்கு அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த உரமெல்லாம் தடையெல்லாம் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த உரத்தட்டுப்பாடு இருந்ததாக கூட நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். நிறைய எங்களுடைய கட்சி சேர்ந்த மாவட்ட செயலாம் கூட தெரிவித்தாங்க கடந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, நீங்கள் கூட சொன்னாங்க இந்த கழிவு நீர்லாம் ஆற்றுல சேர்த்துன்னு. அதுக்கும் நான் வந்து என்னுடைய சிந்தனை ஊச்சுது. காவிரியில் திறக்கப்படுகிற நீர் கடலில் கலக்க வரைக்கும் அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி காவிரியில் விட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி விரிவான திட்ட அறிக்கையை மாண்பு பிரதமர் அவர்கிட்ட நான் முதலமைச்சர் இருக்கும்போது கொடுத்து, அப்போ கூட்டுக்குழு இந்த மக்களவை மாநில கூட்டுக்குழுவில் மேதகு ஜனாதிபதி உரையில் அது இடம்பெற செஞ்சோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறை செஞ்சோம். அப்போ கூட திமுக அமைச்சர்லாம் கிண்டலுக்கு கேள்வி செஞ்சாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி நான் கேள்வி கேட்டேன், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து குடியரசு உரையில் இடம்பெற செஞ்சாங்க, நீங்கள் ஏன் அதை வலியுறுத்தலைன்னு. அப்போ சம்மந்தப்பட்ட துறை மந்திரி இதெல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்கன்னு. இந்த வருஷம் சேங்ஷன் ஆகி 11,500 கோடி சேங்ஷன் ஆகிருக்கு. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 40%, மத்திய அரசாங்கம் 60%. முதற்கட்டமாக 990 கோடி இந்த ஆண்டு இதற்காக, இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்குது. இன்னைக்கு காவிரி மட்டுமில்லை, பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி, இன்னும் கிளை நதியிலிருந்து காவிரி ஆற்றில் வந்து கலக்கின்ற நீர்களெல்லாம் சுத்தம் செய்து அந்த அடிக்கின்ற பொழுது கடைக்கோட்டி இருக்கின்ற விவசாயி கூட சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் டெல்டா மாவட்டம் ஈத்தேன் யார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு தெரியும். நீங்கள் பல கட்சியில் வந்துருக்கிறீங்க, நான் அரசியல் பேச வரல. ஏன்னா விவசாயி என்பது எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க, அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு சொல்லி ஆக வேணும். ஏன்னா அப்போ தான் தெரியும், பல பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் தொழில்துறை மந்திரியாக இருந்தார், துணை அமைச்சராக இருக்கும்போது தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஈத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அவர் முன்னிலையில். ஆனால் நான் முதலமைச்சராக இருக்கும்போது விவசாயியுடைய நிலம் பறி போய்விடும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். விலை மதிக்க முடியாத நிலங்கள் இந்த நிலத்தை வைத்துத்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. பொன் விளையக்கூடிய பூமி. ஆகவே இந்த விவசாயிகள் இந்த பூமியை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கை ஏற்று மத்திய அரசிடம் தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்து உங்களுடைய நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசு. எந்த காலத்துக்கு இனிமேல் நிலத்தை தொடவே முடியாது. அதேபோல 50 ஆண்டு கால பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் உச்சநீதிமன்றத்தில் போராடி வாதாடி நமக்கு ஒரு நிலையான வருடத்திற்கு இவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை பெற்றதும் அதிமுக ஆட்சியில் தான். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டதும் நாம தான். அது மட்டும் இல்லை, கோதாவரி காவிரி இணைப்பு இந்த அரசு கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடல. மத்திய அரசு பாரத பிரதமர்கிட்ட கொடுத்த உடனே அவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டார். இன்றைக்கு ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் வெளியாக வரணும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் சொன்ன இந்த திட்டத்திற்கு நாங்கள் முழு உதவி செய்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 125 டிஎம்சி கிடைச்சிருக்கிறோம். நமக்கு இந்த தண்ணி பிரச்சனையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். அந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றுமே உதவி செய்யலை. நான் முதலமைச்சர் போது எங்களுடைய 2 அமைச்சர்கள், மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களையும் தெலுங்கானாவுக்கு அனுப்பிச்சு அங்கே மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மூலமாக அங்கே இருக்கிற முதலமைச்சரை சந்திக்க வச்சு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொன்னோன்னே எங்கள் வழியை நீங்கள் கொண்டு போகலாம், நான் ஒன்றும் தடைப்படுத்திக்கணும். அதேபோல் ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்டையும் நான் அனுப்பிச்ச 2 மந்திரியும், அவரும் நான் வந்து சென்னையில் படித்தேன், தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவி செய்யுன்ட்டு 2 முதலமைச்சரும் நமக்கு இசைவு அளித்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதிமுக ஆட்சி வராது போயிட்டு. அது ஒரு மிக நீண்ட கால திட்டம். நமக்கு ஒவ்வொரு முறையும்
கர்நாடகத்தை நம்பித்தான் நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் தண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட மழை காலத்தில் பெய்கின்ற நீர் இன்னைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உடனே அதிலிருந்து உபரி நீரை வெளியேறி போய் கடலை கலக்குது. அந்த நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதி நம்முடைய மேட்டூர்லேருந்து கடலை கலக்க வரைக்கும் ஒரு 4 இடத்துல தேர்வு செஞ்சோம். அதை இந்த ஆட்சி ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா இருக்கும்போது இங்கே ஆதனூர் குமாரமங்கலத்தில் கட்டி முடிச்சிருக்கணும், இன்னும் தண்ணி தேக்கல. அதேபோல் நஞ்சை புகழூர் நம்முடைய நாமக்கல் கரூர் மாவட்டத்துக்கிட்ட அதுவும் முடிகிற தருவாயில் இருக்குது. அங்கேயும் அப்படியே இந்த ஆட்சி வந்த பிறகு ஆம வேகத்தில் நடக்குது. இன்னும் 4 இடத்துல இப்படி உபரியாக போகிற நீர் அங்கங்கே தேக்கி வச்சா நீருக்காக இந்த நீர் பயன்படும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த திட்டத்தையெல்லாம் கொண்டாந்தோம். ஏன்னா 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி நதியை நம்பித்தான் குடியிருக்க காத்துட்ருக்குறாங்க. இந்த காவிரி நதியிலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. ஆகவே அது நல்ல நீராக இருக்க வேண்டும். 2வது, ஒருவேளை வறட்சி ஏற்படுகின்ற பொழுது அங்கங்கே இருக்கின்ற தடுப்பணையின் மூலமாக நீர் தேக்கி வைக்கின்ற பொழுது அந்த தண்ணீரை குடிநீருக்கு பயன்படுத்தக்கூட ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று நான் கருதினேன். அது மட்டும் இல்லை, இங்கே கூட சொன்னாங்க உப்பு நீர் படிதுன்னு சொல்லி. இதுக்கு தான் மணலே அள்ளக்கூடாதுன்னு நான் உத்தரவு போட்டேன். நான் முதலமைச்சரான உடனே 2014 ஆற்றுலேருந்து மணல் அள்ளக்கூடாது, எம்சாண்டுக்கு போங்க. இந்த மணல் இல்லைன்னா இயற்கை வளம் குறையும், அதில் நீர் சேமிக்கப்படும். அது நாளுக்கு நாள் அல்ல, அது குறிப்பிட்ட அளவு தான் அல்லவணும். ஆனால் விட்டுட்டா யாரும் கண்காணிக்க முடியாது, எல்லாம் பேசலாம், யார் போய் தினமாக போய் நின்றுட்டு இருக்க முடியும். அதனால் பெரிய கஷ்டம். இதனால தான் பார்த்தேன் 2017 முதலமைச்சராகி 2 மாதத்தில் இனி ஆற்றுப்படுகையில் யாரும் மணல் அள்ளக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை போட்டு, அது மட்டும் இல்லை மணலுக்கு பதிலாக எம்சாண்ட் பயன்படுத்தும் நான் உத்தரவு போட்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில் திருட்டுத்தனமாக மண் அள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 நாளைக்கு முந்தி கூட கரூரில் ஒரு முறைகேடாக மண் அள்ளிக்கின்ற பொழுது மணல் 1500 ரோடு முறைகேடாக அள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அள்ளிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் போய் தடுத்து நிறுத்தின ஒருத்தரை அவரை வெட்டி அதே இடத்துல இறந்து போயிட்டார். அப்படி தம்பி தடுக்க போனார். அவர் இன்றைக்கு சீரியஸாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் அடித்து அந்த அம்மாவும் சீரியஸாக இருக்கிறாங்க. ஆக இப்படி மணல் கொள்ளை இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அண்டை மாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்தில் கவலையே இல்லை. அவர்களே அதுக்கு உடந்தையாக இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளத்தை முயற்சியாலும் கூட அரசாங்கம் தான் காப்பாற்ற முடியும், தனி மனிதனால் காப்பாற்ற முடியாது. அப்படி தனி மனிதன் யாராவது காப்பாற்ற முற்பட்டால் இப்படி வெட்டி சாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. உண்மையிலேயே வேதனை அடைகிறோம். ஏன்னா நீருடைய அருமை விவசாயிக்கு தான் தெரியும். ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர், அதுபோல் உயிராக இருப்பது விவசாயிக்கு நீர். அந்த நீரை முறையாக கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லை, குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளோ சொன்னாங்க. ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து நமக்கு நீர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது அந்த நீரை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய கால்வாயெல்லாம் தூர்வாரி சொன்னாங்க. நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம், அண்டை மாநிலத்தை நம்பித்தான் இருக்கிற நீருக்காக அதற்கு ஒரு நவீன முறையில் இதை செயல் திட்டம் திட்டலாம்ட்டு ஒரு 36,000 கிலோமீட்டர் டெல்டா பகுதியில் 36,000 கிலோமீட்டர் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி அமைப்பதற்காக நாங்கள்லாம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா நமக்கு 20% நீர் மிச்சமாகும். ஏன்னா நமக்கு கடைமடை பகுதியில் தண்ணி வரலைங்கிறீங்க. அப்போ கடைமடை வரைக்கும் தண்ணி போகணும்னா அதுக்கு உண்டான நவீன முறையில் நம்முடைய நீரை கொண்டு போய் சேர்த்த வேணும். அதுக்காக பல கால்வாய்கள், நான் முதலமைச்சரான பிறகு பல கால்வாய்கள் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுத்துருக்கோம். இங்கே கூட புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா நம்முடைய அங்கே இருக்கிற கால்வாய் எல்லாம் இன்றைக்கு 2000 கோடி. இப்போ அதே மாதிரி இங்கே தஞ்சாவூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 கோடிக்கு மேலே உலக வங்கி மூலமாக கடனை பெற்று நாங்கள் டெண்டர்லாம் விட்டு முடித்தோம். இதில் வந்ததையும் இந்த டெண்டரை மறுபடியும் மாற்றி விட்டு இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அவை விவசாயியுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும். இங்கே கூட நெல்லுக்கு விலை கட்டுப்படி ஆகலை, கரும்புக்கு விலை கட்டுப்படி ஆகலைன்னாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களை போல் இருக்கிற விவசாயிகளும் சந்தித்து இருக்கின்ற நிலைமைக்கு தக்கவாறு
நிர்ணயிக்கப்படுவது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே கூட ஒருத்தர் சொன்னார், இப்போ 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்கிறாங்க. 75 ஆண்டு காலம் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றன. காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, மறுபடியும் திமுக, அண்ணா திமுக இப்படி மாறி மாறி ஆட்சிச்சா கூட 2021 கொரோனா காலத்தையும் கணக்கிட்டு, கொரோனா காலத்தில் வருமானமே இல்லை ஒரு வருஷம், அதையும் சேர்த்துனா கூட 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. இன்றைய தினம் 4,38,000 கோடி 2025 வாங்கிட்டாங்க. 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்தில் கடன் வாங்கிட்டாங்க. ஆனால் எந்த திட்டமுமே வரல. ஒரு மாவட்டத்தை உருவாக்கணும்னா சுமார் 400 கோடி வேணும். நான் உருவாக்கி கொடுத்தோம். 6 மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். தாலுகா அலுவலகம், மருத்துவமனை, ஒரே ஆண்டில் நான் 11 அரசு மருத்துவமனை மருத்துவக்கல்லூரி வாங்கி கொடுத்தோம். நாகப்பட்டினத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம் பாரு. இப்படி இவ்வளவு திட்டத்தை நாங்கள் செஞ்சோம். அதுக்கு மேலே 2020-21 அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இப்போ 2024-25 பட்ஜெட் பார்த்தா 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல், அதே மாதிரி பத்திரப்பதிவு, ரோட் டேக்ஸ், இப்படி பல வகையில் 1,36,000 கோடி அரசாங்கத்துக்கு கூடுதல் வருமானம் வருது. இப்படி இவ்வளவு கூடுதல் வருமானம் வந்து கடன் எதற்காக வாங்குறான்னே தெரியல. ஏதாவது திட்டம் வந்துருக்குன்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஒரு தடுப்பணை கட்டுறாங்களா, அதுவும் இல்லை. ஒரு காங்கிரீட் கால்வாய் அமைக்கிறாங்களா, அதுவும் இல்லை. ஒரு நல்ல பாலம் கட்டுறாங்களா, அதையும் காணாம். எதையுமே காணாம். என்ன செய்யறாங்கன்னே தெரியல. ஏன்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் நான் இருக்கின்ற போதெல்லாம் அப்படி அல்ல. ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அரசாங்கத்தை செயல்படுத்தினோம். வரவு செலவெல்லாம் கரெக்டாக பார்த்து எதுக்கு என்னென்ன செய்யணும், விவசாயத்துக்கு எப்படி செய்யணும், அதே மாதிரி தொழிற்சாலைக்கு என்ன செய்யணும், மின்சார வாரியத்துக்கு என்ன செய்யணும், இப்படி என்று தனித்தனியாக பிரித்து நாங்கள் செயல்படுத்தினோம். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம். இதற்காக ஓய்வு பெற்ற 3 தலைமை பொறியாளர்கள், 2 கண்காணிப்பு பொறியாளர்கள் நியமித்தேன். ஏன்னா நீங்கள் ப்ரமோஷன் ஆகும். தலைமை பொறியாளர் 6 மாதம் ரிட்டையர் ஆயிடுவார். கண்காணிப்பு பொறியாளர் 1 வருஷம் ரிட்டையர் ஆயிடுவார். இவரை வச்சுக்கிட்டு எப்படி திட்டத்தை போடுறது? அதனால் நல்ல திறமையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அர்ப்பணிப்புணர்வோடு விவசாயிகளின் நலன் கருதி நீர் மேலாண்மை கொண்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து நியமித்து அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் சென்றாங்க. எல்லாம் சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணி அந்த சர்வேல எந்தெந்த பகுதியில் செக் டேம் கட்டணும், எந்தெந்த டைமில் செக் டேம் கட்டணும், எந்தெந்த டைமில் எந்தெந்த இடத்துல கால்வாய் தூர்வாரம் என்றெல்லாம் கணக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கால்வாய் தூர்வாய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு IAS அதிகாரி நியமித்தேன். அந்த வட மாவட்டத்திலிருந்து அங்கே இருக்கிற பொறியாளர்களுக்கு அனுப்பிச்சு போய் சூப்பர்வைசர் பண்ணணும். எல்லா கால்வாயும் ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி நேரடி பார்வையில் நாங்கள் வச்சுருந்தோம். அதனால தான் கடைமுடை வரைக்கும் தண்ணி போச்சு. இப்போ கடைமுடை பைக்கெல்லாம் தண்ணி வரலைன்னு சொல்லிக்கிறீங்க. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் என்னுடைய டேபிள், நானே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்ததுனால டெய்லி என்னுடைய லிஸ்ட் வரும். ஒரு அணையில் எவ்வளோ நீர் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ பாசனத்துக்கு தண்ணி திறக்கப்படுது, எதில் எவ்வளோ பாசனம் பெறுது, இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணால் அது என்ன கம்ப்ளைண்ட், அது என்ன தீர்வு காணணும், அது எந்த கண்காணிப்புலையார் கீழ் வருது, இதையெல்லாம் நம் கண்காணித்து உடனுக்குடன் அந்த பிரச்சனையை தீர்த்த காரணத்தினால தான் கடைமுடை வரை தண்ணீர் சென்றது, நல்ல விளைச்சல் கிடைச்சது. இங்கே கூட உப்பு தண்ணி சொன்னாங்க, ரெகுலேட்டர் அமைச்சோம். அங்கே என்னங்க பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கடல் தண்ணி வந்து அப்படியே பேக் வாட்டர் வந்துடும். பேக் வாட்டர் வரும்போது உள்ள தண்ணி பூந்தா அங்கே உப்பு என்னதாயிரும். அவே அந்த நிலை கூட ரெகுலேட்டர் அமைக்க வேணும்னு சொல்லி பல இடத்துல நாங்கள் நிறைய இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கிறதுக்கு நபார்டு வங்கி திட்டத்தின் மூலமாக அனுப்பிச்சி வச்சோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கடப்பில் போட்டேன். எல்லா பகுதியிலுமே எந்தெந்த இடத்துல அந்த டெல்டா பகுதி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் கடலில் போய் இந்த பேக் வாட்டர் தண்ணி சேருதோ அங்கெல்லாம் விவசாயிகள் வைத்த கோரிக்கை, அதுக்குன்னு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு அதெல்லாம் நாங்கள் 1 மணி 2 மணி நேரம் அதை பார்த்து இந்தந்த இடத்துல இன்னொரு மாதிரி இருக்குது, இவ்வளோ எஸ்டிமேட் வரும், இதை எப்படி நம்ம கடன் வாங்கி இல்லது அதுக்கு ஏதாவது நிதி ஆதாரத்தை பெருக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்றெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுத்தணும். அதே போல் இங்கே வந்திருக்கின்ற விவசாயிகளுடைய மனங்குளர
நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகின்ற பொழுது நீங்கள் பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள். அதே போல் பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டாங்க, வேளாண் பட்ஜெட். அது எப்படி தான் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 20 துறையை ஒன்றா வச்சு 20 துறையில் இருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பட்ஜெட். அந்த துறையில் இருக்கிற நிதியெல்லாம் இதில் இணைச்சி ஒரு பட்ஜெட்டுன்னு ஒரு நாடகத்தை அரங்கேட்டினாங்க. அந்த வேளாண் பட்ஜெட்டுங்கிறதுக்கு அர்த்தமில்லாத போச்சு. ஏன்னா அது எல்லாம் வேளாண்மை மானிய கோரிக்கையிலேயே வந்துடுது. இப்போ கால்நடை மானிய கோரிக்கை அது விடாங்க, நீர்வளத்துறை மானியம், அதில் எல்லாம் சேர்த்து ஒரு அவியல் மாதிரி ஒன்று வச்சு வேளாண் பட்ஜெட்டு மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த பட்ஜெட் போட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு நன்மையும் கிடைக்கல. இப்படி இன்னும் நிறைய இருக்குது. நான் பேசலான்றது கால நேரம் அதிகமாகி போயிட்டு காலத்தினால அதிகமாக உங்களோட பேச முடியல. வர்த்தகத்தை பற்றி சொன்னாங்க. இந்த வர்த்தகத்தை இருக்கிற நிர்வாகிகள்லாம் நாங்கள் பேசி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கின்றதோ பிரச்சனைகள் அதையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே வருகை தந்து விவசாய மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எங்களிடத்தில் தெரிவித்தீர்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற அளவிற்கு எங்களுடைய ஆட்சி செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.